ஒரு பெரிய காட்டில் ஒரு அடர்ந்த மரம் இருந்துச்சான். அந்த மரம் வந்து நிறைய பேருக்கு வந்து நிழல் கொடுத்துச்சான், சில பேருக்கு தூக்கத்தை கொடுத்துச்சான். அப்படியே நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு வரச்சு. ஒரு நாள் வந்து ஒரு பையன் வந்து உட்காந்துட்டு செம்மையாக அழறான், புலம்புறான். உடனே அந்த மரம் பேச ஆரம்பிச்சிச்சான். அந்த பையனை பார்த்துட்டு, தம்பி நீ ஏன்டா அழற, நீ ஏன் இப்படிலாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்க, உனக்கு என்ன வேணாச்சான்னு கேட்கும்போது, ஏன்னா மனுஷங்க எப்பவுமே ஏதாவது சொல்லிட்டு இருக்காங்க, ஏதாவது ஹர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே அந்த மரம் சொல்லிச்சான், உன் முடி அசைக்க இது பார்க்குறியா அப்படின்னு. அந்த பையனை வந்து நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம், இந்த மரம் என்ன கேட்குறாங்க அப்படின்னு நினச்சான். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் யோசிச்சுட்டு, ஆமாம் என் முடி அசைது அது எனக்கு தெரியுது அப்படின்னா, அதே மாதிரி தானே மனுஷங்களும் அப்படின்னு அந்த மரம் சொல்லிச்சான். எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, இப்போ இந்த முடியை, இப்போ உன் முடி அசையுது, உன் முடியை மட்டும்தான் அந்த காற்று அசைக்குதா, இல்லை உங்களோட கிளையை அசைக்குது, அங்கே வீடு அசைக்குது அப்படின்னு. அப்போ அதே மாதிரி தானே மனுஷங்களும் அப்படின்னா அப்படின்னு அந்த மரம் சொல்லிச்சான். உடனே அந்த பையன் யோசிச்சுட்டு, எப்படி இந்த காற்று வந்து எல்லாத்தையும் அசைக்குது, ஆனால் நான் கண்டுக்காமல் இருக்கணும், அதே மாதிரி மனுஷங்களையும் கண்டுக்காமல் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது, அதுதான் தப்பு, இல்லை நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கணும், நம்ம அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா. உடனே யோசிச்சுட்டு, இப்போ அவங்க என்ன உருப்படாதுன்னு சொன்னாங்க, என்ன வேலைக்காகாதுன்னு சொன்னாங்க, இதெல்லாம் நான் அக்செப்ட் பண்ணணுமா அப்படின்னு அந்த மரத்தை பார்த்து அந்த பையன் கேட்கும்போது அந்த மரம் சொல்லிச்சான், அப்படி நான் சொல்ல தம்பி, எப்படி வந்து இந்த காற்றோட தன்மை அசைக்கிறதோ மனுஷங்களோட தன்மை, அந்த மனுஷனோட தன்மை வந்து உன்னை பற்றி அப்படி சொல்கிறதா இருக்கும். நீ வந்து அவன் சொல்கிறத அக்செப்ட் பண்ணணும்னு இல்லை, அவனோட கேரக்டர் தான், அவனோட பர்சனாலிட்டி தான்றதை வந்து நீ புரிஞ்சுக்கணும். Every individual has their own character and personality, and which is what dictated in their behavior or on their words. ஸோ அப்படி இருக்கச்சு ஒரு மனுஷனோட கேரக்டர் பர்சனாலிட்டியும் வந்து என்னன்றதை தான் நீ புரிஞ்சுக்கணும். அது வந்து அவன் என்ன சொல்கிறான் அப்படின்றத நீ எடுத்துக்கூடாது. அது நல்ல விஷயத்தில் நடந்தாலும் சரி, கெட்ட விஷயத்தில் நடந்தாலும் சரி. It just shows what the personality of other individual. So don't take anything personally. Always remember, things that are said by others has nothing to do with you. It is said because they hold it. நீங்கள் உங்கள் லைஃப்பில் 4 பேர் சொல்கிற விஷயம் உங்களுக்கானது கிடையாது. அது அவங்கக்கிட்ட இருக்குது, அதனால அவங்க சொல்கிறாங்க. ஸோ த செகண்ட் அக்ரிமெண்ட்ஸ் இன் லைஃப் இஸ் டோன்ட் டேக் எனி திங் பர்சனலி. எல்லாமே இந்த காற்று மாதிரி தான், காற்றோட தன்மை அசைக்கிறது, அதனால் அதை அசைச்சிட்டு போகுது. அதே மாதிரி தான் மனுஷங்களும் அவங்கக்கிட்ட இருக்க தன்மையை அவங்க காமிக்கிறாங்க, அது உங்களுக்கானது கிடையாது. அடுத்த அக்ரிமெண்ட்டோட பார்க்குற வரைக்கும், திஸ் இஸ் அஸ்வின் ஃப்ரம் ஃபியூச்சர் ஸ்கூல் ஆஃப் லேர்னிங். தேங்க்யூ ஃபார் லிஸ்னிங்.